வாய்ப்பு இருக்குன்னு நம்புங்க. உங்களை சுற்றிலும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குன்னு நம்புங்க. உங்களை சுற்றிலும் ஏகப்பட்ட வளங்கள் இருக்குன்னு நம்புங்க. உங்களுக்கு உதவுவதற்காக அநேக நபர்களை தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்புங்க. உங்களுக்குள்ளாக அநேக மேன்மையான காரியங்களை தேவன் கொட்டி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்புங்க. இதெல்லாம் இந்த சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் வெளியில் போய் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக நடக்காது. என்னென்னா, மக்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், வெளியில் என்னெல்லாமோ போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே இந்த ஃப்ரீக்குவென்சி சரியாக செட் பண்ணாமல் நீங்கள் வெளியில் போய் ஒரு ஃபிசிக்கல் எஃபோர்ட்டை பெருசாக எடுக்கிறதுனால எதுவும் நடக்க போகிறது இல்லை பாருங்கள். அதனால தான் இதை முதல்ல மாற்றணும். கெட்டதாகவே நம்பாதீங்க. கெட்டதாக நடந்துட்டு இருக்கும் போதும் கூட கெட்டதாக நம்பாதீங்கிறேன் நான் உங்களுக்கு. என்ன பிரதர் சொல்கிறீங்க, நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே, அப்போ கூட அதை நம்பாதீங்க. இந்த கெட்டது கூட எனக்கு நல்லதாக மாறும்னு நம்பி பாருங்கள். அந்த சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் வரதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் எதிராய் நடக்கிறது அப்படின்னு யாக்கோபு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் உண்மை என்னன்னா, அவனுக்கு சாதகமாக கடவுள் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் இவன் நினச்சிட்டு இருந்தது என்னன்னா, எனக்கு எல்லாமே எதிராக நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையின் அனுபவங்களை வச்சு பார்க்கும்போது நமக்கு எல்லாமே பாதகமாக நடக்கிற மாதிரி பிசாசு ஒரு மாயையான காரியத்தை நம்ம கொண்டு வந்து காமிச்சிடுறான். இல்லை, இப்போ கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாம் நீங்கள் உயர்வதற்கு ஏதுவாக நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் முன்னேறுவதற்கு ஏதுவாக நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் பெருகுவதற்கு ஏதுவாக கர்த்தர் ஒன்றை உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்.